விருச்சிக ராசி அன்பர்களே, ஆமாம், காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு யோகம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லாபஸ்தானத்தினுடைய தொடர்புகள் ஏற்படும் போது, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் தொடர்பு ஏற்படும் போது தன்னிகர் இல்லாத வெற்றியை அவர் அடைந்தே தீர்வார் அந்த தசா புத்தி காலங்களில் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்த உங்களுடைய ராசியாதிபதி உங்களுக்கு லாபங்களை கொடுத்தே தீர்வார். எந்த வகையில் சார் லாபம் வரும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும், வழக்கு பிரச்சனை தீரும், பிள்ளைகள் வழியில் லாபங்களை கொடுக்கும். அப்போ தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகும். அனைத்து வகைகளுமே லாபங்களை தந்தே தீரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. லாபங்களை தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஆமாம், மிராக்கல், எதிர்பாராத வெற்றிகள், லாட்டரியில் வெற்றிகள், ஏக வெற்றிகள், அப்போ ரேஸில் வெற்றி, குருட்டு அதிர்ஷ்டம். அப்போ நம்ம நிறைய முயற்சி செய்கிறோம், முடியல, அப்போ ஏதாவது ஒரு பரிசு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். தைரியமாக முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகள் சற்று மந்தமாக இருக்கிறாங்க, படிச்சிருக்காங்க, வேலைக்கு போக மாட்டுறாங்க, முயற்சி செய்ய மாட்டுறாங்க, இதுவே பிரச்சனையாக இருக்குது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இப்போ உங்களுடைய பிள்ளையால் முயற்சி செய்வான், பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைக்கும், பிள்ளைகள் வழியில் சந்தோஷங்கள் உங்களுக்கு தாண்டவமாடுறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகள் தூரதேச பயணம் சென்று திரைகடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க அவங்க ஒரு வெற்றியாளனாக திரும்புவார்கள். அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண வாழ்க்கையில், திருமண உறவுகளில், கணவன் மனைவி உறவுகளில் சிறிய சிறிய மனச்சஞ்சலம் வந்து தான் போகும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் போகும். இல்லை பிள்ளைகளினுடைய விஷயத்தை கணவன் மனைவி கிட்ட பேசும்போது மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை சச்சரவு வந்துடும். இந்த 3 விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குறை இருந்தே தீரும். தீராத மனக்குறையாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தந்தையாருடைய வழியில் ஏதாவது ஒரு பித்ரு கர்மா இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அது எல்லாமே நீங்கள் திதி தர்ப்பணத்தின் மூலமாக சரி பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பேர் தான் பெரிய பேர், எனக்கு பெரிய குடும்பம்னு பேர், எங்கள் அப்பா பெரிய மனுஷால்னு பேர், எங்கள் அப்பா பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் எனக்கு ஒரு 10 பைசா புண்ணியம் இல்லை. இதெல்லாம் சொல்கிறவங்க யாருன்னா இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. என்னுடைய தந்தையார் எனக்கு எதுவுமே செஞ்சு வைக்கல, முன்னாடி எதுவுமே அவர் செயல்படுத்தலை, நானாக விழுந்து எழுந்து வெளியில் வரேன் அப்படின்ற சொல்கிற மாதிரி தான் நிறைய சூழ்நிலைகள் இருக்கும். ஆமாம், வேறு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் தான் நீங்கள் கடந்து வந்தாகணும், அப்படி தான் இருக்கும். எதிர்பார்த்த கலத்தரத்தில் சற்று ஆலோசித்து பண்ணுவது நல்லது இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பிரச்சனைக்குண்டான ஒரு ஜாதகம் சேர்ந்துடும் இந்த காலகட்டத்தில். ஆமாம், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் போய் சுக்கிர பகவான் உட்காந்துட்டுருக்கார். அப்போ கலத்தர ஸ்தானாதிபதி மறைவான இடத்துக்கு போகிறாரே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஜாதகத்தில் வில்லங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், டேட் மாற்றி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஜாதகமே பொய்யா இருக்கும். இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நீங்கள் ரெகுலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ரெகுலைஸ் பண்ணணும். நம்ம ஜாதகத்துக்கு இப்போ திருமண காலமாக, நம்ம ஜாதகத்துக்கு இது திருமணம் நடக்கக்கூடிய காலமாக, நம்மளுக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும், இதெல்லாம் சரியாக நீங்கள் கணக்கிட்டு பண்ணால் தான் எதிராளினுடைய உங்கள் ஜாதகத்திலே உங்களுடைய மனைவி பற்றி தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய கணவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அனைத்து விஷயங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களை தெரிஞ்சுக்குங்க முதல்ல, மீதி எல்லாத்தையும் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல நீங்கள் செயல்படணும். அப்போ தொழில் ரீதியான வெற்றிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக தொழில் ரீதியான வெற்றி, ஒரு நிரந்தரமான தொழில் அமையும் சார் இந்த காலகட்டத்திலலாம். உங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளமாக இருந்தாலும் போய் இந்த காலகட்டத்தில் சேர்ந்துருங்க. பின்னாடி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அது வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆமாம், தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு மனச்சஞ்சலங்கள் ஏற்படும். அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நம்மளுக்கு மனசை வேதனை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடத்திட்டு போயிடுவாங்க இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில். அதனால் இந்த மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமான மாதம்தான். அவர்கள் உணரக்கூடிய ஒரு மாதம். ஆமாம், நீங்கள் தான் முதல்ல உங்களை உணர்ந்துக்கணும்.
தான் யார், தன்னுடைய எதிரி யார், தன்னுடைய நண்பன் யார், நமக்கு யார் நல்லது செய்வான், எதுவும் கெட்டது செய்வான்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சரிசமமாக ஆராய்ஞ்சு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். உங்களுக்கு அடுத்த பிறகு வாழ்க்கை முன்னேற்றத்துக்குண்டான வழி அது கிடைக்கும். ஆமாம். அதே காலகட்டத்தில் வாகனங்களால் யோகம் உண்டாகும், விவசாயத்துறையில் வெற்றி உண்டாகும். ஆமாம். கூட்டாளிகள் இப்போ எதிரியாக மாறுவார்கள். பார்ட்னர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக போகிறதுக்குண்டான வாய்ப்பு, பொருளாதார ரீதியான தான் பிரச்சனை வரும். ஆமாம். கையெழுத்து பிரச்சனையாகும், போலி டாக்குமெண்ட்ஸால் பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த மாதத்தில் இதெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம். வேலையாட்கள் அமைவதில் கொஞ்சம் தாமதமாகும். வேலையாட்கள் அமைஞ்சாலும் சரியான வேலையாட்கள் அமைய மாட்டாங்க. ஆமாம். ரொம்ப சிரமமாக இருக்கும். உத்தியோகஸ்தானம் அப்படின்ற ஒரு ஸ்தானம் வரும்பொழுது அதை நிலைப்படுத்துறதுக்கு உங்களுடைய போராட்டங்கள் கூடுதல் எஃபெக்டாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய உள்ளூர் தெய்வங்களான, காவல் தெய்வங்களான மதுரை வீரன், ஐயனாரப்பன், இந்த மாதிரி எல்லை தெய்வங்களை வழிபடுறது இந்த மாதத்தில் அநேக உயர்வுகளை உங்களுக்கு தெரியும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியனுடைய மையப்படுத்தி, ஏன்னா ஒரு ஜாதகத்தில் விதி, மதி, கதி. இப்போ ஒன்று விதி லக்னம், மதி சந்திரனை வச்சு பார்க்குறது, கதி அந்த சூரியனை வச்சு பார்க்குறது. இதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள், பொது பலன்கள் கொடுத்துட்டுருக்கோம். இது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு 25-30% தான் இது உங்களுக்கு ஒத்து போகும். உங்களுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் இது எடுத்துட்டாலே போதும். உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது டவுட் இருந்தாலோ என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் குழுக்கு அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க.